ஃபுல் மாரத்தானை வந்து எங்கள் அப்பாவுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன். இப்போ 2018 நான் சூஸ் பண்ண கோலை நான் 2023 தான் அச்சீவ் பண்ணேன். மக்களே வணக்கம், நான் உங்கள் தடகளம் சக்தி. வெல்கம் டு பார்ட் 3 மை ரன்னிங் ஜேர்னியோட. இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த ஸ்டோரிலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த பார்ட் 3 புரியும். ஏன்னா பார்ட் 3 தான் ரொம்ப பிக்கஸ்ட் சம்பவம்லாம் இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல மேபி லிங்க் கொடுக்குறேன். இல்ல அந்த 2 பார்ட் பார்த்துருக்கேன். இது வந்து பார்ட் 3 ஃப்ரம் 2021 ஆகஸ்ட் வந்து நம்ம ஊட்டிக்கு வந்த ரன்னிங் ஜேரி. ஏன்னா ஊட்டியில வந்த அப்புறம் தான் நம்ம ஒரு ஃபுல் டைம் ரன்னரா, அதாவது ரன்னிங் ஒரு கெரியரா எடுத்து ஃபுல் டைமா ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இயர் 2021 ஆகஸ்ட்ல நான் ஊட்டி வந்துடுறேன். ஊட்டி எப்படி வரேன்னா, என்னோட ஃப்ரெண்டு, நாங்க புலின்னு சொல்லுவோம். ஸோ அவன் எம்ஆர்சில வந்து ஊட்டியில ட்ரைனிங் பீரியட் அப்பதான் முடியுது. நான் வந்து இந்த மாதிரி ஊட்டி வரேன்டா, எனக்கு அங்க ஏதாவது ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொல்லும் போது அங்க தெரிஞ்ச பையனை வச்சு இவன் வந்து ஒருத்தர் ஒரு குக் இருப்பாங்க, அந்த எம்ஆர்சில குக்குன்னு ஒருத்தங்க சமையல்காரங்க, அவங்க தெரிஞ்சு ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூம் பாத்தீங்கன்னா நம்ம எம்ஆர்சி பம்ப் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, மோட்டர் அங்க தண்ணி போற பம்ப் ஹவுஸ்ல அங்க ஒரு பையன் தங்கிட்டு இருந்தான். ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி அப்படியே மிங்கிள் பண்ணி தங்கிட்டு இருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. 2021 ஆகஸ்ட் நான் கோயம்புத்தூர் ரூம்ல இருந்து போறேன். எங்க அம்மாட்ட பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு தான் வந்திருக்குன்னு போய் சொல்லிட்டு ஊட்டி போறேன். ஒரு கட்டப்பை, என்னோட ஷோல்டர் பேக், கட்டப்பை. ஊட்டியில அவ்வளவு குளிரா இருக்கும், அதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. ஒரு பெட்ஷீட்டு, கொஞ்சம் என்னோட ட்ரெஸ், ஷூ இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஊட்டி போறேன். 2021 ஆகஸ்ட் முடிஞ்சது. அந்த எவ்வளவு நாள் தான் நம்ம வீட்டுல ரொம்ப வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு சமாளிக்க முடியாது இல்லைங்களா? ஆகஸ்ட் முடிஞ்சது, செப்டம்பர் வந்துச்சு. நான் அப்பதான் எங்க அம்மாட்ட சொல்றேன், 2021 வந்து செப்டம்பர்ல நான் இந்த மாதிரி வேலைக்கு வரலமா, அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ண வந்திருக்கேன், எனக்கு ஒரு வருஷம் நான் ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். 2021 சொன்னேன். ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அப்பப்ப கேட்பாங்க, இப்படி ஒரு வருஷம் சொன்னேன், 2 வருஷம் சொன்னேன், இன்னி வரைக்கும் கேட்டுதான் இருக்காங்க. பட் அப்படியே அது அந்த டைம்ல நான் போய் சொல்லிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ண வந்ததுன்றத விட நான் ஊட்டிக்கு நான் ரிஸ்க் எடுத்து நான் தனியாலாம் போனது வந்து என்னோட லைஃப்ல நான் பெரிய ரொம்ப ஒரு போல்டான டிசிஷன் தான் என்னோட லைஃப்ல நான் எடுத்தது. அதுதான் நான் சொல்லுவேன். தென் அப்படியே போகுது. அந்த டைம்ல ரூமுக்கு செலவு, அந்த செலவு, இந்த செலவெல்லாம் போகும் இல்லைங்களா? நம்ம நண்பர் சொன்னீங்களா புலின்னு ஒருத்தன் என்னோட ஊர் தான், அவன் ஆர்மில இருக்கான். ஸோ நான் ரெண்டு வருஷம் அங்கே ஒர்க் பண்றது, இந்த பிஎஃப் அமௌண்ட்லாம் எனக்கு வரும்டா, நான் 6 months அப்புறம் நான் கிளைம் பண்ணி கொடுக்குறேன், அது வரைக்கும் எனக்கு வந்து மந்த்லி ஒரு 6 மாசம் மந்த்லி எனக்கு வந்து செலவுக்கு கொடு பைசா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் பைசா வாங்குறேன். அவன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ செலவுக்கு சரி, மாசம் ஆனா பைசா சரி, இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 1 month 2 month இப்படியே போகுது. நான் 3rd month வந்து எம்ஆர்சி ஏரியாலாம் சொல்லிடலாம், அந்த மெஸ்ல இந்த மாதிரிலாம் வேலைக்கு பசங்களை எடுப்பாங்க. நான் அந்த டைம்ல வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறேன், நான் வேலைக்கு போயிட்டு இப்படியே ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட அன்னைக்கு வந்து ஒரு திட்டிட்டே சொன்னான், நீ எதுக்கு அங்க போயிருக்கிற, நீ அந்த வேலையை மட்டும் பாரு, உனக்கு பைசா தேவையா, உனக்கு என்ன தேவை, நான் தரேன் உனக்கு பைசா, நீ வேலைக்கு போகாத, நீ எதுக்கு போனியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ பைசா கொடுக்க ஆரம்பிச்சதுதான் 2021 இருக்குங்களா, 23 24 ஈவன் 25 வரைக்கும் அவங்ககிட்ட நான் பைசா வாங்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஒரு 1 year தான் பைசா வந்து வாங்காம இருந்த டைம்ஸ் மீன்ஸ் அந்த செலவு இந்த மாதிரிலாம் ரொம்ப, அதாவது பைசா வாங்குறது வந்து அப்பப்போ பசங்கிட்ட இருக்கும். பட் ரொம்ப பல்க் அமௌண்ட்டா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 1 year தான் நான் பைசா வாங்காம இருக்கேன். இது எங்க வீட்டுக்கு கூட தெரியாது, எங்க அம்மா கூட தெரியாது. ஏன்னா அந்த ஒரு 3-4 years நான் எப்படி சர்வை பண்ண எல்லாமே வந்து தெரியாது. எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க கிட்ட பைசா வாங்கிட்டு, மெயினா இவன், அப்புறம் நம்ம ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா அப்பப்ப 1000 500, அப்புறம் மாரத்தான் போக ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி அப்பதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. 2021 நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகிறேன். இந்த 10 kilometer 40 minutes 39 minutes 38 minutes இந்த மாதிரிலாம் போகுது. அந்த 21 செப்டம்பர் அக்டோபர்ல வந்து நான் 2018 நான் ஒரு கோல் சூஸ் பண்ண பாத்தீங்களா, ஃபுல் மாரத்தான் ஓடணும் அப்படின்ற கோல். நம்ம ஊட்டி போயிட்டோம். ஸோ இந்த டைம்ல 2022 ஃபுல் மாரத்தான் ஓடுறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னே அந்த 2018 ஒரு ஹாஃப் மாரத்தான் பண்ணலையா, மறுபடியும் சேலம்ல நான் 2019 ஹாஃப் மாரத்தான் பண்ணேன். அப்போ 8th பொசிஷன் பண்ணியிருந்தேன். 123 பண்ணியிருந்தேன். அந்த லாஸ்ட் இயரோட ஒரு 4 minutes டவுன் பண்ணி 123 பண்ணேன், 8th பொசிஷன் பண்ணேன். மேபி அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குமான்னு கூட தெரியல, இருக்கா நான் கொடுக்குறேன்.
அப்ப 2022 நான் ஊட்டி போயிட்டு இந்த 2022 ஃபுல் மராத்தான் ஓடணும்னு சொல்லி தான் 2021 செப்டம்பர்ல இருந்து நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் மராத்தான் 42 கிலோமீட்டர் நான் ஏர்ன் பண்ண டைம் பாத்தீங்கன்னா 4 மினிட் 4-10 மினிட் பேஸ்ல ஓடுவோம். அதாவது 248 250 டைம் அந்த டைம்ல நம்ம ஓடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ள ட்ரைனிங் பண்ணிட்டு நான் 2022 ஜனவரி வந்து மாரத்தான் நடக்க வேண்டியது அந்த டைம்ல போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. 2022 மார்ச்ல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் மாரத்தான் அந்த போட்டோ கூட நான் போடுறேன். நான் வந்து அந்த டைம்ல லூப்ல அதாவது ஒரு லூப் போயிட்டு வந்தோம்னா நம்ம 4 கிலோமீட்டர் 10 லூப்ஸ் அந்த மாதிரி 4.2 அந்த மாதிரி 42 கிலோமீட்டர் நம்ம 10 லூப்ஸ் ஓடணும். அந்த போட்டோஸ் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் மாரத்தான் 2022ல 2 hour 52 minutes நினைக்கிறேன். 2 hour 52 minutes நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் மாரத்தான் நான் 2022ல கம்ப்ளீட் பண்றேன். அப்பதான் வந்து ஒரு மாரத்தானோட எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, மாரத்தான்ல வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்குமா நம்ம நினைக்கிறத விட இது இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்ற ஒரு அந்த ரியாலிட்டி புரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நான் 2022ல ஃபர்ஸ்ட் என்னோட ஃபுல் மாரத்தான் 5th பொசிஷன் பண்றேன். சேலம் அதே அந்த முத்து மாரத்தான் ஒரு ஈவெண்ட்ல 5th பொசிஷன் பண்றேன். ஸோ இதுல இருந்துதான் வந்து என்னோட அந்த ரொம்ப சீரியஸா எடுத்து பண்றது இந்த டிசிப்ளினா இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே வரேன். மறுபடியும் 2022ல ஊட்டியில தான் அவங்க எல்லாமே ஊட்டியில தான் இருந்தோம். அந்த டைம்ல நான் நிறைய ரூம்ஸ் மாத்தினேன் ஒரு இடத்துல. அதுல வந்து பெரிய ஸ்டோரி. ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த அப்ப கேரி பேக் எல்லாம் கொடுப்பாங்க. ஊட்டியில பாத்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்குல்ல, கேரி பேக் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க வீட்டுல பேக் வைக்கிறது அந்த மாதிரி. நான் அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு சாப்பாடு இந்த மாதிரி போட்டுருவாங்க, வாடகை மட்டும் கொடுத்துருவோம். இந்த பேக் எல்லாம் எடுத்துமே ஊட்டியில கொடுக்கணும். நம்ம வீட்டுல இருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் நம்ம வினோத் ப்ரோ தெருக்கி வினோத் 2021ல நமக்கு அறிமுகம் ஆகுறாரு. அந்த 2022ல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் மரத்தால தான் அவரை பத்தி அப்புறம் நாங்க மீட் பண்றது இந்த மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தான் இப்பதான் நம்ம ரூம்மேட் அந்த மாதிரிலாம் இருந்தார். அவரு தெருக்கி வினோத்னா எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல. அவர் வந்து ஒரு நாள் சொன்னாரு. அப்போ ஏன்னா என்னோட சீனியர் அவரு, ப்ரோ நீங்க வேலைக்கு இந்த மாதிரிலாம் ரெஸ்ட் இல்லாம ட்ரைனிங் பண்ணணும்னா உங்களால பண்ண முடியாது. நீங்க ரெஸ்ட் எடுத்து ட்ரைனிங் பண்ணுங்க, நீங்க வேற ரூம்ல போயிட்டு ஸ்டே பண்ணி ட்ரைனிங் பண்ணுங்க இதுதான் சொல்லி சொன்னேன். அப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. தென் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு ரூமுக்கு வந்தோம். இன்னொரு ரூமுக்கு வரும்போதுதான் 2022 இந்த மாதிரி டைம் பீரியட்ல நம்ம தமிழ் பசங்களும் ஊட்டியில வந்து ஸ்டே பண்ண இந்த மாதிரி லிங்க் எல்லாம் கிடைக்குது. அப்பதான் நம்ம ராம் அப்படின்னு ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ராம் நம்ம தமிழ் பசங்க இந்த மாதிரிலாம் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஒரு ரூம்ல ட்ரைனிங் பண்ணி ஸ்டே பண்ண எல்லாமே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சோம். மறுபடியும் 2023ல அதே சேலம்ல அந்த முத்து மரத்தான் ஒரு ஈவெண்ட். ஸோ 42 கிலோமீட்டர் மறுபடியும் பண்றேன். அப்போ வந்து 2022 என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் என்னென்ன பண்ணோம் எல்லாமே ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா. ஸோ அதை எல்லாமே கேதர் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு 2023ல போறேன். மறுபடியும் அந்த 4th இயர்ஸ் கோல் தான் அப்போ இடத்துல என்னோட கோலா இருந்தது. அதுக்கு முன்னாடி வீக்ல லாங்லாம் நம்ம ட்ரெயின் எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இந்த பேஸ் இந்த கோல்லாம் நம்ம எய்ம் பண்ணிட்டு போறேன். 2023 மறுபடியும் ஃபுல் மாரத்தான் ஜனவரியில. ஆவரேஜா ஓவராலா நான் வந்து அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணேன். அதுதான் வந்து என்னோட அந்த மாரத்தான் எக்ஸ்பீரியன்ஸ். மாரத்தான்னா என்னன்னு ஒரு ப்ரூவ் பண்ற டே வந்து அன்னைக்குதான் நான் வந்து கத்துட்டேன்னு சொல்லலாம். 2023 ஜனவரியில ஃபர்ஸ்ட் நான் ஃபுல் மாரத்தான் வின் பண்றேன். 243 டைம் பண்ணேன். 2 hour 43 minutes அப்படி பண்ணேன். அந்த டைம்ல தான் நான் சொன்னேன் 2018ல நான் ஒரு கோல் சூஸ் பண்ண பாத்தீங்களா, ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடணும், ஓடி வின் பண்ணி நம்ம அப்பாவுக்காக டெடிகேட் பண்ணணும். ஏன் அந்த கோல் தான், ஏன்னா எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா பசங்களும் இது மேபி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி உங்களோட பேரண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா அவங்களுக்கு வந்து ஒர்க்கா செய்யற ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. மேபி நீங்க பினான்சியலா ஸ்டேபிளா இல்லாம இருக்கலாம். பட் நீங்க கொஞ்சம் லெவல் வரும்போது அந்த டைம்ல உங்களோட பேரண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். அந்த டைம்ல நான் அப்ப யோசிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா எல்லாருமே நமக்கு ஒரு அந்த டெடிகேட் பண்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒர்த்தாவும் இருக்கணும், ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கணும்னு சொல்லிதான் அந்த ஃபுல் மாரத்தான் நான் வந்து சூஸ் பண்ணது. என்னோட ஃபர்ஸ்ட் வின் பாத்தீங்கன்னா 2023 ஜனவரி. ஸோ அப்ப அந்த ஈவெண்ட்ல ஏன்னா வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்றவங்க வந்து மைக் கொடுப்பாங்க பேசுறதுக்கு. நான் அப்பதான் வந்து என்னோட அந்த கோல் அது எல்லாமே நான் அந்த ஸ்டேஜ்ல தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் பொசிஷன் நான் வின் பண்ணது காரணம் இந்த மாதிரி ஒரு கோல் தான், இந்த மாதிரி ஒரு பர்பஸ் தான். இந்த புல் மரத்தானை வந்து எங்க அப்பாவுக்காக நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல நான் சொன்னேன். இப்போ 2018 நான் சூஸ் பண்ண கோலை நான் 2023 தான் அச்சீவ் பண்ணேன். ஒரு புல் மரத்தான் ஓடி வின் பண்ணி நம்ம அப்பாவுக்காக தான் அதை டெடிகேட் பண்றோம். ஏன்னா இந்த 5 இயர்ஸ்ல எனக்கு வந்து நிறைய கொஸ்டின், நிறைய பேர் அந்த அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃப்ரீ அட்வைஸ் தானே, எல்லாருமே சொல்லிட்டு போவாங்க, வேலைக்கு போ, அது போ, இது போ, எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே ஒரு லாஜிக்கான ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த வின் பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்னு ஒரு பதிலா நான் அந்த டைம்ல பிளான் பண்ணி பண்ணதுதான். ஸோ 2018 நான் சூஸ் பண்ண கோலை 2023 தான் என்னால அச்சீவ் பண்ண முடியுது. பட் இதுக்கு இந்த பிட்வீன் இயர்ஸ்ல இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்ல நான் வந்து கிவ் அப் பண்ணாதுக்கு ஒரே ரீசன் வந்து நான் சூஸ் பண்ண பர்பஸ் தான். ஸோ அந்த பர்பஸ் தான் என்ன அவ்வளவு தூரம் வர வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் 2023 அப்பதான் நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் 2024. ஸோ 2024 தான் பிக்கெஸ்ட் இயர். ஸோ சக்தி, தடகளம் சக்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கிற ஒரு ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2024ல, தென் 2025ல, 2026ல இந்த மாதிரி ஃபுல் மராத்தான் ஒரு சக்தினா ஃபுல் மராத்தான் ரன்னர், தடகளம் சக்தி வந்து ஒரு ஃபுல் மராத்தான் ரன்னர் அப்படின்னு எனக்கு என்னோட அடையாளத்தையும் என்னோட பேரையும் வெளியே கொண்டு வர வச்ச அந்த இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த 2024ல தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது, நிறைய பேருக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போறதால நிறைய பேருக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆனோம். 2021ல தான் ஹிட்டாவே ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஊட்டி போகும்போது நம்ம ஃப்ரெண்டு சாண்டி இவரெல்லாம் வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து இன்ஸ்டால யதார்த்தமா போஸ்ட் பண்ணது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆக ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. தென் 2023ல நான் வின் பண்ண பார்த்தீங்களா, அதே முத்து மராத்தான்ல 2023 நான் வின் பண்ணேன். 2024 நான் வின் பண்ணி கோர்ஸ் ரெக்கார்டு சொல்லுவாங்க, கோர்ஸ் ரெக்கார்டு பிரேக் பண்ணேன். 2025 நான் வின் பண்ணேன். கன்சிக்யூட்டிவா 3 இயர்ஸ் நான் முத்து மராத்தான் சேலம்ல வின் பண்ணேன். ஸோ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ரீச் கிடைச்சது. தென் 2024ல வந்து சென்னை மராத்தான் பண்ணேன், அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன். ஸோ இந்த ஜேர்னிலாம் வந்து மேபி நெக்ஸ்ட் பார்ட்டா நான் கொடுக்குறேன். அடுத்த பார்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃபுல் மாரத்தான் டைமிங்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், என்னென்ன இயர் என்னென்ன பண்ணேன், ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் பத்திலாம் மேபி நான் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. பார்ட் 1க்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இந்த பார்ட் 3க்கும் சப்போர்ட் கொடுங்க. தென் பார்ட் 4 வந்து அடுத்து வருது, அதையும் பாருங்க. தேங்க்யூ.